அடுக்கு என்ன ஹேர் கட் வேணும்? எக்காவா? எக்கா யாருடா? அது என்னடா எக்கா ஹேர் கட்? அது யாரு? உங்க மாமா? இது கொசு அடிக்கிற மாதிரி தெரியல, டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. கேட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. 4 வீக்ஸ்க்கெல்லாம் வந்து வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாகும். கலர் சார் கலர் அடிக்கணும். என்ன கலரு? இங்கயா? எங்க அடிக்கணும்? கார்ட்டூன் மாதிரி ஆயிடும் சார். மிக்கி மவுஸ் மாதிரி கார்ட்டூன் மாதிரி ஆயிடும். மிக்கி மவுஸ் தான் தலை கலர் அடிச்சுட்டு வரும். பிளாக் கலர். அது ஆல்ரெடி பிளாக் கலர்ல தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். எனக்கு தான் ஒரு ஒயிட் ஒயிட் தெரியல உனக்கு. இங்கே பாருங்க ஒயிட் அடிச்சுட்டா தங்கம். அம்மாக்கு தாண்டா பிளாக்கா இருக்கு, டாடுக்கு ஒயிட் வந்துச்சுடா. அம்மா டயட் அம்மா டயட் ஸ்டார்ட் டையா அப்படின்னா சால்ட் அண்ட் பெப்பர். யாரா உங்களுக்கும் எனக்கும் இந்த வயசுல இப்படியா கேட்டு வெட்டி விட்டாங்க. இதெல்லாம் கூட்டு போய் சம்மர் கட்டிங் அடிச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க எங்கள் அப்பா. கூட்டு போய் உட்கார வச்சாருன்னா அங்கே பக்கத்தில் சந்தானம்னு ஒருத்தர் இருப்பார். நல்லா அப்படியே இப்படி இப்படி இப்படின்னு வர பார்த்தா எல்லாம் முடி அடிச்சு மொட்டை அடிச்ச மாதிரி தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வருவார். ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேற, சஜஷன்ஸ் வேற, சொல்றக்கே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? கொஞ்சம் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? मंदिर बहुत सुंदर है ना? आहा, हम आपके रेनकोट फैमिली वर्दरा। नमस्ते। नो Okay. Mushroom cut is not everyone. டைனா கட் பண்ண போகிறோம். இப்போ அமைதியாக உட்காரனா இல்லையாங்கிறது பெரிய சேலஞ்சே நம்மளுக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி கஷ்டங்கிறது. எல்லாமே அமைதியாக உட்காரணும். ஓகேவா? அந்த அக்கா வந்து கச்ச 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 வெட்டி விட்டுருவாங்க. ஓகேவா? சீக்கிரம் வெட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம போய் இன்னைக்கு என்ன வாங்க போகிறோம்? செப்பல்ஸ். ஓகே, ஹை பை டோமி. இப்படி டோமி டோமி டோமி. என்னெல்லாம் எங்கள் அப்பா கூட்டு போய் முடி வெட்ட போகும்போது இந்த விக்ரம் பிரபு படம் ஒன்று இருக்குல்ல, என்ன படம், போலீஸாக நடிப்பாங்க தெரியல. சரி, விஷயம் என்னது? அப்பா நான் எனக்குலாம் ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. கொண்டு போய் உட்கார வச்சோன்னே இந்த அப்போல்லாம் மிஷின் கிடையாது, கையில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அப்படியா? மிஷினே வந்துட்டு பழைய டெக்னாலஜி வச்சு உட்கார வச்சு தலையை துணியை வச்சு. அப்போல்லாம் ஸ்ப்ரே கூட கிடையாது. தண்ணி வந்து இப்படி கப்பல் எடுத்து மேலே தலையை தெளிப்பாங்க. தெரிச்சு விட்டுட்டு மிஷினை வச்சு கட் 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 கட்டுன்னு சைடில் ஃபுல்லாக கரண்டி எடுத்துட்டு முன்னாடி கொஞ்சோண்டு முடி விடுவாங்க. ஒரு 2 கிலோ கம்மியாக தான் நம்ம வீட்டுக்கு வருவோம். மாதம் மாதம் கூட்டிகிட்டு வெட்டி விட்டுருவாங்க எங்கள் வீட்டிலலாம். நீங்களாம் கேட்க மாட்டீங்களா எனக்கு இந்த ஹேர் கட் வேணும்னு? கேட்டு யார் அடி வாங்குறது? மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி என்ன வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உங்க அப்பா உங்ககிட்ட சத்தமா கூட பேச மாட்டாரு. எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. முடி வெட்டுறவர் இருக்காருல்ல, அவரு தலையை நிமிர்ந்தா அப்படியே அப்படி பிடிச்சி அனுப்புது. எங்க நிமிர்ற? இவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. கேட்டு பாருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. கை வலிக்குது சாமி. குடிச்சிட்டு குனிய கூடாது. நான் தூக்கி வச்சு பார்க்கணும். ஓகேவா? அது நடக்காது. புரிஞ்சுவா? கையிட்டாது இல்லை மாத்திரக்கு, வீஸ் மாத்திரக்கு. பா
பிரச்சனையே நீங்க தான்ப்பா. ஏன் நீங்க தான் ஒன்னொன்னு அவளுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. வச்சிருந்தா அவளாவது பார்த்துட்டு இருந்திருப்பா. சரி இது பெப்பா பிக் போட்டு இங்கே வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கியா? சாமி சாமி இது வேணாம், நான் பெப்பா பிக் போட்டு இங்கே வைக்கிறேன், அப்படி ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு. பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? என்னடா சொல்ற? ஏன்டா தங்க பிடிக்கல? ஏன் சாமி பிடிக்கல? எக்காவோட அழகா இருக்குடா தங்கம். எக்கா வந்துருச்சா? எக்கா வந்துருச்சா? ஓகேவா? பிடிச்சிருக்கா சாமி? நல்லா இருக்கா? சரி, ஒரு நாள் எக்கா ஸ்டைல், ஒரு நாள் வந்து டயடா ஸ்டைல். நல்லாவே வந்துருக்குல இந்த சைடுல. அப்படியா? எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. கொஞ்சம் நல்லா வந்து. சரி ஓகே, நல்லா வந்தா சரி. ஃபினிஷ், அவ்வளவுதான். முடி வெட்டியாச்சு. எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டிருங்க. நைஸ்.